பிக் பாஸ் லைவ்ல பார்வதி கமருதீன் ஒர்க் அவுட்ன்ற பேர்ல மைக்கை கைட்டு வச்சுட்டு பேசிட்டு நான் பிக் பாஸ் சொன்னா மதிப்பேன், பிக் பாஸ் தான் உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி வாயை திறந்தாவே போய் பேசிட்டு திரியுறது. இதுல குறிப்பா அரோரா சும்மா வந்தாங்க வெளியே, சும்மா வந்து அமித் அண்ட் கானா வினோத் கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே. அதுங்காட்டி இவ பாத்தியாடா இப்படி பண்றியாடான்ற மாதிரி இவங்க பேச அவர் என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி தகுதியை பத்தி அவர் பேசுறாரு. இன்னொரு டைலாக்கும் டபுள் மீனிங்ல பேசுறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யார் முதல்ல, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி பிக் பாஸ் ஒரு விஷயத்த மட்டும் மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட பண்றதையும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அப்படியே தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுருக்காரு போல இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் மட்டும் பிக் பாஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது வீக்கெண்ட்ல ஏதோ பெரிய சம்பவம் இருக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக்கும் ஐப்பும் மறந்துடாதீங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, ஸோ நியர்லி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 1 hour ஆயிருக்கும். அப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சவங்க தான் அப்பத்துல இருந்து இந்த டைம் வரையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கு போடாம பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட். அதுலயும் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, சரி பிக் பாஸ் எதனா கண்டிக்க போறாரு, மைக் எடுத்துன்னு வந்து பக்கத்துல கீழே வச்சுட்டு பேசுவோன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டோம் அப்படின்றது தான் தெளிவா இருக்காங்க. யாரா நீங்க எங்களுக்கு சொல்றதுக்கு, நீங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆளே கிடையாதுடா, பிக் பாஸும் ஒரு ஆள் கிடையாது, விஜய் சேதுபதியும் ஆள் கிடையாதுப்பா, நாங்கெல்லாம் மதிக்க மாட்டோம். அதான் சொல்றேன்ல, நேற்று நைட்டே சொன்னாங்களே, நான்லாம் எவனுக்கும் மதிக்க மாட்டேன்றது தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, மதிக்காத ஆளை எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, டைரக்டா வீட்டை விட்டு எலிமினேட் பண்ணி அமிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பிக் பாஸ் அவர்களே அதை பண்ணிருங்க. நான் தான் சொல்றேனே, இந்த பிக் பாஸ்ல தான், தமிழ் பிக் பாஸ்ல தான் இப்படி ஒரு கேடு கெட்டவங்களையும் கேவலமான பண்றவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதர் லாங்குவேஜஸ் பிக் பாஸ்லாம் இந்நேரத்துக்கு அவன் வெளியே போய் உட்காந்துட்டு இருப்பான். ஒரு 3-4 வாரம் தாங்கிறதே கஷ்டம். அந்த நேரம் வெளியே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா, இவங்களை கேமர்ன்றாங்களே, இதுல என்னன்னா இதுக்கு முந்தின சீசன்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. மாத்தி மாத்தி பேசுறவன பச்சோந்தின்னுவாங்க. ஆனா இவங்களும் மாத்தி மாத்தி தான் பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் கேமரா பேரு. என்னடா இது எனக்கு புரியல. போன சீசன்லாம் அவங்கள வந்து பச்சோந்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூட்டி விடுறவங்களாம் வேற ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இந்த சீசன் மட்டும் இவங்களுக்கு என்னடா ஸ்பெஷலா வந்து கேமர்னு பேர் வச்சுக்கிறீங்க, புரியல எனக்கு. அதுவும் கேம் பிளே அப்படின்ற மாதிரி. இதுலயே ஒரு சில கூட்டங்கள் இருக்கு, வெளியே முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா. அந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வருவோம். முதல்ல என்ன பண்றாங்க, மத்தவங்க மைக் போட மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கேட்கறாங்கன்ற மாதிரி ஹைலைட் பண்ணி சில போர்க்கொடி தூக்குறாங்கல்ல, அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். அவங்களுக்கு தான் யோசிக்க தெரியல, யோசிக்கிறதுக்கு புரியலையான்றது எனக்கு தெரியல. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ திங்ஸ்ன்றதும் அவங்களால கண்டுக்கு பிடிக்க முடியலையான்றதுதான் என்னோட கேள்வியே. ஒருத்தன் வாலண்டரியா மைக்கை கைட்டி வைக்கிறதும் ஒருத்தன் மறந்துட்டு வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கியா? அப்படி வாலண்டரியா ஒருத்தன் கைட்டி வைக்கிறான்னா அவனுக்கு ஒரு வாட்டி வார்னிங் கொடுக்கலாம், திருந்தணும். உங்களுக்கு 4-5 வாட்டி வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் திருந்தலனா இவன் தப்பா அவன் தப்பா? ஒருத்தன் தப்பு மக்களே. ஒரு வாட்டி வாலண்டரியா மைக்கை கைட்டுறான் மக்களே, அவங்களுக்கு வார்னிங் வந்துருச்சு, அவன் திருத்திக்கிட்டான். இப்போ நீங்க அடுத்து வாலண்டரியா மைக்கை கைட்டி வச்சுட்டு உங்களுக்கு 4-5 வார்னிங் கொடுத்தும் திருந்தலனா அப்ப யாரை பத்தி பேசணும்? உன்னை பத்தி பேசணுமா அவனை பத்தி பேசணுமா? அவனுக்கு வார்னிங் கொடுத்து திருந்திட்டான், நீ திருந்தாம இன்னும் சுத்திட்டு இருக்க. அப்ப உன்னதானே பேசணும், உன்னதானே கேட்கணும். இது மத்தவங்களை கேட்கல, மத்தவங்க கேட்கல. ஒரு இடத்துல சொன்னோன்னு இதுதான் கமர்தீனும் பண்றான், மைக்கு மறைச்சவங்க பேசு. ஏண்டா அவங்களுக்கு எல்லாம் பேசி முடிச்சுட்டு வார்னிங் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, நீ திருந்துட்டியா? கில்ட்டியா ஃபீல் பண்றோம். நீங்க என்னத்த ஃபீல் பண்ணீங்க இது வரைக்கும்? என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒரு இடத்துல கூட உங்களோட கில்ட்டி ஃபீலிங்கும் தெரியல. நேத்து தான் இந்த சிக்னல் கொடுத்து பேசுறீங்களே, அதுவே ஒரு பண்றதே கேவலமான வேலை. இதுல கேட்டோம் நாங்க லவ்வர்ஸ் இல்ல, அதை விட புனிதமானது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. உருட்டுன்னு உருட்டுறது. வெளியே வர கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வேற மாதிரிங்க, லவ் எல்லாம் கிடையாது வேற மாதிரின்ற மாதிரி வெளியே வர கண்டஸ்டன்ஸ் அனைத்து பேருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இதுல அரோரா மேட்டருக்கு வருவோம், அடுத்து போவோம். அரோரா என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் வினோத், அமித் மற்றும் இவங்க அரோரா, வினோத், அமித், அரோரா வந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. உள்ள இருந்தே அவங்க விளையாடிட்டு வெளியே வந்து என்ன பண்றாரு, அமித் அரோராவை ஃபுல்லா மேல தூக்கி இருப்பாரு, அரோரா கத்திட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். அதை நடந்துட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. உடனே பார்வதி வந்து மைக்கை எக்ஸசைஸ்ல இருந்து வந்துட்டு, ஒர்க் அவுட்ல இருந்து வந்துட்டு மைக் எடுத்து போட்டு என்ன பண்றா அவ, என்ன ட்ரை பண்றா, இப்போ உன் முன்னாடி வந்து சீன் பண்ணணும், வாட்சா ஓடணும், இதெல்லாம் பண்ணணும், நீ அவளை பார்க்கணும், இதுதான் அவ ட்ரை பண்றாளா, எதுக்கு இதெல்லாம் பண்றா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்தது அமித் கூடயும் கானா வினோத் கூடயும் விளையாடுறதுக்கு. அங்க வந்து எந்த இடத்துலயும் கமருதீனை கண்டுக்கிறதுக்காகவே இல்லை, எப்படி கமருதீனை கண்டுக்கிறதுக்கு வரல. ஆனா இவங்க வந்து கமருதீனை பாக்குறதுக்கு. அப்ப யார் மேல தப்பு? உங்க மேலதான் தப்பு. அந்த பொண்ணு வேற ஏதோ பண்ணுது, நீங்க அதை எடுத்து கம்பேர் பண்ணி நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு தான் நிலைமை புரியல. உங்களுக்கு வயிற்றுலா இருக்கு, வயிறு எரியுது, குபு குபு குபுன்னு எரியுது, அதெல்லாம் உங்களுடைய வெளிப்பாடா தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, இப்படி பேசுறாங்க. அதுக்கு ஓப்பனா ஒத்துக்கிட்டு போலாமே, பேப் உன் மேல ஸ்லைட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எதுக்கு பேசணும், எதுக்கு இப்படிலாம் சொல்றா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளாம் பேசுறதுக்கு, என்ன பத்தி பேசுறதுக்கு அவள் இதுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. தகுதியை பத்தி யார் பேசணும்ன்றது முதல் விஷயம் இருக்குது.
முதல்ல தகுதின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய இஷ்யூ இந்த சீசன்ல. அதை இவர் யூஸ் பண்றதே பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. இதை வந்து தகுதி இதெல்லாம் வந்து ஹோஸ்ட சொல்லணும். எந்தெந்த விஷயத்த எப்பப்ப கண்டிக்கணுமோ அப்பப்ப அவர் அட்ரஸ் பண்ணி கண்டிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுல வந்து பேட்டி மட்டும் போய் கொடுக்க தோணுது. 2 ஹோஸ்ட் பக்கத்துல, நாகார்ஜுனா பக்கத்துல, மோகன்லால் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவர் 3ஆவதா நின்று பேட்டி கொடுக்குறாரு. பிக் பாஸ் ஷோனா வேற எதுவோ பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன். சார் முதல்ல ஒன்னும் பார்க்க வேணாம், நீங்க நாகார்ஜுனா ஒரு எபிசோடு போய் பார்த்துட்டு வாங்க, இல்ல மோகன்லால் எபிசோடு கூட போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க பண்றதுல 1% கூட நீங்க பண்றது கிடையாது. லிட்டரலி 1% ஒரு ஷோவை ஒழுங்கா நடத்த தெரியல உங்களுக்கு. இதுல மட்டும் அவங்க கூட போய் நின்னுக்கிறது மட்டும் ஃப்ரேம் கிடையாது. அவங்கள விட நம்ம எப்படி நல்லா பெட்டரா பண்ணணும்ன்ற ஒரு காம்படிட்டிவ் நேச்சர் இருக்கணும். அது கூட உங்களுக்கு சுத்தமா இல்ல. இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இருக்குதா முதல்ல ஹோஸ்டுக்கு இருக்குதா? ஹோஸ்ட் எதை அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் அசால்ட்டா சொல்றாரு, குழந்தைகள் பாக்குறாங்க ரிமோட்டை மாத்திங்கன்னும் போது அவர்கிட்ட இதை எதிர்பார்க்கறது நம்மளுடைய தப்பு. எப்படி நீங்க ரிமோட்டை மாத்தீங்கன்னு சொல்றாருல, அப்போ வந்து நம்ம அவர் கேட்பாருன்னு எதிர்பார்த்தோன்னா நம்மளோட முட்டாள் வேற அவனும் கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஹோஸ்ட் எந்தெந்த தப்பு அட்ரஸ் பண்ணும், எது சென்சிட்டிவா இருக்குன்றத பார்க்கணும். முதல்ல ஒரு ஷோ பாக்குறாருன்றே கேள்விக்குறி இருக்கு நமக்கு. தயவு செய்து ஒரு நாகார்ஜுனா ஒரு 2-3 வீக்கெண்ட் எபிசோட பார்த்து கத்துங்க சார் விஜய் சேதுபதி சார். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க பல விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க பேசவே வேண்டாம், அவளை வள கொலன்னு ஆக்க தேவையில்லை. டைரக்டா வந்து குறும்படம் போட்டீங்களா, எக்ஸ்போஸ் பண்ணீங்களா, முடிச்சிங்களா, கிளம்புனீங்களான்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நீங்க ஆடியன்ஸையும் ஏமாத்துறீங்க, உங்க பேரையும் டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதா புரிய மாட்டேங்குதான்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு. இதுல என்ன சொல்றாரு, இப்படி சொல்றாரு கமருதீன். இது டிவியேட் ஆகி இங்க போயிடுச்சு. ஸோ கமருதீன் வந்து இதை சொல்றாரு, என்ன இருக்கு அப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் சரி அப்படி ஃப்ரெண்டு இது இல்ல, வேற என்ன வேணாலும் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா வேற என்ன வேணாலும் போடலாமான்னு டபுள் மீனிங் டைலாக் வேற. எப்படி டபுள் மீனிங் டைலாக்ல வேற பேசுறாரு இதுல. ஸோ அதான் சொல்றேனே, கமருதீன் பொறப்பை பத்தி பேசுவாரு, அடுத்தனோட கம்யூனிட்டியை பத்தி பேசுவாரு. நேத்து என்னடானா அரோரா வந்து 10 மாசம் சுமந்து பெத்தியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பேசுறது நீங்க யார் சார் முதல்ல? அடுத்தவன ஃபேமிலியை பத்தியோ இதுவோ பத்தியோ இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அதான் சொல்றேன், இந்த நபர்லாம் வீட்டை விட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு நல்லா கேம் பிளே, கமருதீன் சூப்பரா பிளே பண்றீங்க கமருதீன் வீக்கெண்ட்ல சொல்றாருல, அதனாலதான் இந்த திமிர் எடுத்து ஆடுறது 2 பேரும். செம பிளேயர் இது பிளேயர்ன்ற மாதிரி ஒரு இந்த கேமுக்கே தகுதி இல்லாத 2 நபரை உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை பிராண்டிங் பண்ணிக்கிட்டு, மற்றவங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஆட்களை உள்ள உட்கார வச்சிருந்தா ஸோ வேற எப்படி போவோம்? இப்படிதான் போவோம். அவங்க என்னன்னா இவங்க நடக்காத ஒரு விஷயத்த வந்து ஐப் பண்ணி இவங்க பேசுறதா இருக்கட்டும். இவர் வந்து அவங்களுடைய இது பத்தி துஷார 10 மாசம் இதை யார் கேட்கணும்? நீங்க கேட்பீங்களா? அது கேட்கறது உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அதையும் கேட்கிறாரு. இவங்க என்னன்னா வெளியே வாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்திலையும் ஒரு விஷயம் மட்டும், பிக் பாஸ் இவங்க 2 பேருக்கு மைக் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கறது இல்லை தெரியுமா? இவங்க 2 பேருக்கு மட்டும் சொல்றதே கிடையாது. ஏன்னா வீக்கெண்ட்ல சம்பவம் பண்ண போறாங்க. அதனாலதான் மைக் அனௌன்ஸ்மெண்ட் இவ்வளவு நேரம் போடாம பேசியுமே ஒர்க் அவுட் லிட்டரலி 1 மணி நேரம் நடந்திருக்கு. பேசியுமே பிக் பாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? சம்பவம் இருக்குன்னு அர்த்தம், வச்சு செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நம்புவோம். கடைசியில நான்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம தலைவர் வீக்கெண்ட்லயே ஒரு பக்கெட்டை பத்தி 1 மணி நேரம் ஒரு எபிசோடு ஓட்டினவர் தானே, அதை விட பெரிய இஷ்யூ எல்லாம் பேச மாட்டாரு. இதுல அவரே வந்து சில விஷயங்கள் பேசுறது தானே, அந்த கேட்டகரியில இதையும் நம்ம எதிர்பார்த்து நம்ம முட்டாளாக்கப்படுவோம் அப்படின்றதான். ஆனா எனக்கு என்ன தகவல்கள் வருகிறதுன்னா, இந்த வாரம் ஒரு பெரிய விக்கெட் காலின்றதான் போன வாரம் பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி விட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பார்ப்போம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.